அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். பாகக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஆந்திரா ஸ்டைலில் ஒரு ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 பாகக்காயை சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மெல்லிஸாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பாகக்காயை சேர்த்துட்டு கூடவே பாகக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பையும் மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அடுப்பை மிதமான சூட்டிலே இருக்கட்டும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு லேசாக தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. பாகக்காய் ஒரு சைடு வேகட்டும். இங்கே அதுக்குள்ளே வறுத்தரைக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்தரைச்சி எடுத்துக்க போகிறோம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். அதில் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஜீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனியா 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வரட்டும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டதும் அதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே கடாயிலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கூடவே இப்போது இந்த மசாலா வறுத்தரைச்சி பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். கூடவே கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருங்க. வெங்காயம் வந்து நிறம் மாறி வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ இது எல்லாமே கூலானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு கூடவே நம்ம தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம தண்ணியை விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ அதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துட்டு எண்ணெயிலே பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுக்கணும். மிதமான சூட்டிலே வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம். அது ஒரு சைடுக்கு ரெடி ஆகட்டும். இங்கே நம்ம பாகக்காய் போட்டிருந்தோம். அது சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ஒரு 75% ஒரு 3/4 பதம் வெந்தாச்சு. இப்போ அதை வந்து இந்த கிரேவி வந்து நல்லா பச்சை வாசனை போக கொதி வந்ததுக்கப்புறம் அதில் இந்த பாகக்காயும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கணும். பாகக்காய் இதிலே இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து சுருளை வதங்கி வரும். அந்த மசாலாவோடு சேர்த்து அது வரைக்கும் இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இதில் கொஞ்சமாக வெல்லத்தை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்க வேண்டிதான். நம்மளோட அருமையான ரெசிபி ஆந்திரா ஸ்டைலில் பாகக்காய் வச்சு செய்யக்கூடியது. ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம். தோசை, இட்லி, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.